அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த அல்தாஃபி இருந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்த ஒரு சகோதரர் அவர் பேர் கஃபூர் என்பது அவருடைய பேர். அந்த அம்மா அதில் குறிப்பிடுறாங்க, கஃபூர் என்பதை பேரை அவங்களும் குறிப்பிடுறாங்க. ஆமா, சொல்றாங்கல்ல, அந்த அம்மா தான். இந்த கஃபூர் என்பவர் யாருன்னு கேட்டா, அவர் நேர் எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடியவர். எதிர்த்த வீடுன்னா ரொம்ப நெருக்க. சில நாட்கள்ல இரவுல ஒன்னா உட்காந்து இவங்க வீட்டில் சாப்பிடுவாங்களாம் எல்லாரும். அப்படியான ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி எங்களுக்கு பழக்கம். ரொம்ப நெருக்கமா நாங்க ரொம்ப ஒரு இதா இருப்போம். அப்படிங்கிற அளவுக்கு இந்த கஃபூர் என்பவர் அல்தாஃபிக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான நண்பரா இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள்கிட்ட அப்படியே பரவி இப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது பலரும் போய் அவர்கிட்ட கேட்கறாங்க, என்னங்க உங்க எழுத்த வீடு தானங்க, இது உங்களுக்கு தெரியுமா, என்ன மேட்டர்னு கேட்கும் பொழுதெல்லாம் இவருக்கு தெரியும். அது சில விஷயங்களை இவருக்கு தெரிஞ்சு இருக்கிறார். ஆனாலும் இவர் சொல்லவே இல்லை யார்ட்டையுமே. இந்த ரியாத் மைதி பொதுக்குழுலாம் விளக்கின பிறகு கேட்டா கூட அவர் சொல்லவில்லை. பொதுக்குழுல விளக்கின பிறகு நீங்க தானே எழுத்த வீடுன்னு கேட்டா கூட இல்ல எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஏன் நம்ம பொதுக்குழுக்கு மட்டும் என்று ஜமாத்து சொன்னதை நம்ம ஏன் பொதுவில் வைக்கணும் என்று நான் யார்ட்டையுமே சொல்லல. எப்ப நான் சொல்றேன் என்று சொன்னால், இது பொதுக்குழுவெல்லாம் கடந்து ஜமாத்தே தெளிவாக அந்த கடிதம் எழுதி இப்ப நீங்க வெளியில நீங்களே அந்த பொதுவில் அதை வைத்த பிறகுதான் ஜமாத்து சொன்ன பிறகு நான் சொல்லலாம் என்று இப்ப சொல்லுகிறேன் வர்றாரு. அவ்வளவு அவர் மேல நம்பிக்கை வைத்து மறைத்து யார் கேட்டாலும் அது இன்னும் சொல்ல போனா இது ஆளாளு கேள்வி கேட்டு தேடி தேடி போனதுனால வீட்டை மாதிரி போயிட்டார். அவ்வளவுக்கு டார்ச்சர் அவருக்கு. அப்பவும் சொல்ல மாட்டேன்ட்டார், இதே கேட்டுட்டு இருக்காங்க அந்த வீட்டில் உட்காந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே வீடை மாத்திட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இவரை கான்பிடென்ட் அவரை மறைத்தவர் அவர் இந்த செய்தி சொல்றாரு கேளுங்க. கஃபூர் பாய் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் கஃபூர். நான் மாஸ்காஞ்சாவடியில் இருக்கேன். நான் குடியிருக்கிற வீட்டில் தான் அல்தாஃபி அவர் பொறுப்பேற்றிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போற வரையும் எனக்கு எதிர்த்த வீட்டில் தான் குடியிருந்தாரு. அவர் பொறுப்புலேருந்து விலகி அவங்க வீடு காலி பண்ணி போனதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வர்றதுக்காக 2 பேர் வந்தாங்க. கொலுசமாங்கிறவங்களும் யாஸ்மின்கிறவங்களும் அவங்க வீட்டை தேடி வந்தாங்க. அவங்க வீடு பூட்டி இருந்ததுனால எங்க வீட்டுக்கு அவங்கள பத்தி விசாரிச்சிருக்காங்க. அவங்கள பார்க்கலான்னு வந்தோம், அவங்க என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என் மனைவி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்குள்ள அதுக்கப்புறம் அவங்கள பத்தியே நிறைய தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க எப்ப போனாங்க, எப்ப வருவாங்க, அந்த மாதிரி சும்மா சாதாரணமா பேசிக்கிட்டே வந்துகிட்டே இருந்த பண்ணி இவங்க ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் என் பேரு கொலுசம்மா, எனக்கு அல்தாஃபியை நல்லாவே தெரியும், நேதாஜி நகர் கிளையில இருக்கிறோம், ஏற்கனவே எனக்கு தெரியும், நீங்க அல்தாஃபி கிட்ட சொன்னா கூட தெரியும். அதே மாதிரி அவங்க யாஸ்மின்கிறவங்க அவங்களே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வந்த நோக்கம் என்ன அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கும் யாஸ்மினுக்கும் அல்தாஃபிக்கும் கொஞ்சம் நல்ல பழக்கம் ஏற்பட்டு இடையில அவங்க வீட்டுக்கு வரையும் வந்துட்டு போயிட்டாங்க, வீட்டுக்கு தனிமையில இருந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொலுசமாங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யாஸ்மின்கிறவங்களும் அவங்க வந்தப்போ அவங்க வீட்டுக்குள்ள போனது, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்ததுக்கான அடையாளங்கள்லாம் என் மனைவி கிட்ட சொல்லியிருக்காங்க. சொன்னப்போ அவங்க நம்பாத மாதிரியே, இப்படிலாம் நம்ப முடியல, நாங்க பக்கத்துல தான் இருந்தோம், இவ்வளவு நாளா நீங்க சொல்ற நம்ப முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நான் வந்தது உண்மைதான் அப்படின்னா அந்த வீட்டோட அடையாளங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்க வரும்போது உங்க வீடு பூட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன செய்திகளை ஒப்பிட்டு பார்க்க போகும்போது அந்த இடத்துல நாங்க ஊருக்கு போயிருந்தோம், அல்தாஃபி வீட்லயும் அவங்க ஊருக்கு தான் போயிருந்தாங்க அப்படிங்கறதும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ என் மனைவி சொல்லியிருக்காப்புல, ஏன் இதெல்லாம் எங்கள்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த யாஸ்மின்கிறவங்களும் அவங்களும் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் அவங்க மனைவிட்ட சொல்லி அவங்க 2வது கல்யாணம் பண்ணிக்குவாரா அப்படிங்கறத கேட்கறதுக்காக, அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் வந்தோம், அவங்க வீடு பூட்டி கிடக்குது அப்படிங்கறதுனால உங்கள்ட்ட நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு என் மனைவி சொன்னாங்க, அப்போ நீங்க போய் ஜமாத்துல சொல்லுங்க, ஜமாத் சம்பந்தப்பட்ட விஷயம், ஜமாத்துல இருந்தாரு, ஜமாத்துல போய் சொல்லுங்க, இல்ல பிஜே அண்ணன் கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, சொல்லி இது கம்ப்ளைண்டா போனதுனாலதான் அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இது சம்பந்தமான தகவல் உங்களுக்கு பின்னாடி தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா இதை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்தது ஒரு 5:15 அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஈவினிங் ஒரு 6:45 7 மணி கிட்ட வரை இருந்திருக்காங்க. இருந்து டீட்டெயிலா எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. சொல்லிட்டு அவங்க வந்தா சொல்லுங்க, அவங்க நம்பர் இருந்தா கொடுங்க, அவங்க அல்தாஃபியோட மனைவியோட நம்பர் இருந்தா கொடுங்கன்னா கேட்டாங்க. அப்போதைக்கு எங்க வீட்டுல அவங்களோட நம்பர்லாம் இல்ல, அவங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எங்கள்கிட்ட அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எதுவும் இல்லை. அந்த நேரம் பார்த்து அவங்க அல்தாஃபியோட சொந்தக்காரவங்க பொண்ணும் அவங்களோட ஒரு ஃப்ரெண்டும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. ஏன் வந்தாங்கன்னா, அல்தாஃபி வீட்டோட சாவி எங்க வீட்டுல தான் இருந்துச்சு, அவங்க காலி பண்ணிட்டு எங்கள்கிட்ட கொடுத்துட்டு இன்னாலும் வருவாங்க, அவங்கள்ட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதை வாங்குறதுக்காக வந்தப்போ என் மனைவி அந்த பொண்ணுகிட்ட சொல்லி, இவங்களை பாத்துக்குங்க,
அவங்க அல்தாஃபியையும் அவங்க ஒய்ஃபையும் தேடி வந்திருக்காங்க, யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணுகிட்ட வந்து என் மனைவி சொல்லியிருக்காப்புல. அவங்களும் பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இல்ல. பார்த்ததுக்கு அப்புறம் சரி இதை வந்து அவங்க அல்தாஃபி மனைவியை தேடி வந்திருக்காங்கன்னு என் ஒய்ஃப் வந்து அந்த அல்தாஃபியோட சொந்தக்கார அந்த பொண்ணுகிட்ட சொல்லி இதை அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க தான் ஃபோன் போட்டு கொடுத்துருக்காங்க. யாருன்னா அல்தாஃபியோட சொந்தக்கார அந்த பொண்ணு, எங்க வீட்டு சாவி வந்த பொண்ணு வந்து ஃபோன் போட்டு அல்தாஃபி மனைவிக்கு ஃபோன் போட்டு என் மனைவிட்ட கொடுத்து, என் மனைவி வந்து இவங்க வந்து அவங்க சொன்ன எல்லா விவரத்தையும் ஒண்ணு விடாம அவங்க என்னவெல்லாம் சொன்னாங்களோ, எவ்வளவு நெருக்கமா இருந்தேன், வீட்டோட அடையாளத்துல இருந்து என்னென்னவெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே என் மனைவி வந்து அல்தாஃபியோட மனைவிட்ட போன் மூலியமா தெரிவிச்சுட்டாங்க. தெரிவிச்சோடனே அவங்க போன் கேட்டுட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போன் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாள், ஒரு நாள் அல்ல 2 நாள் கழிச்சு அவங்களே திரும்ப போன் போட்டு, ஆமா நானும் விசாரிச்சேன், அவங்க வந்துட்டு போனதெல்லாம் உண்மைதான், அவங்க சொல்ற செய்தி இதெல்லாம் வச்சு பார்க்க போகும்போது உண்மைதான், நீங்க இதை யார்கிட்டையும் வந்து வெளிப்படுத்திக்கிட வேணாம் அப்படின்னு சொல்லி அமானிதமா வச்சுக்கிடுங்க, இது யார்கிட்டையும் வெளிப்படுத்த வேணாம்னு சொல்லி என் மனைவிட்ட வந்து அவங்க சொல்லிட்டாங்க. அதனால என் மனைவி வந்து அதுக்கப்புறம் யார்கிட்டையும் சொல்லல. என்னட்ட வந்து அவங்க வந்துட்டு போன தகவலுக்காக என்னட்ட சொன்னாங்க. அப்பவும் நாங்க நம்பல, இது சம்பந்தமா இது உண்மையா இருக்காது, யாராவது செட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருந்தோம். ஏன்னா அவங்க வீடு காலி பண்ணி போகும்போது அல்தாஃபி மனைவி எங்கள்கிட்ட சொல்லிட்டு போன காரணம் என்னன்னாக்கா, இந்த மாதிரி அவர் மேல சில கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது, அவர் ஆக்ரோஷமா பேசுறதுனாலையும் தலைவரா இருக்கிறதுனாலையும் உளவுத்துறையில இருந்து அவரை வார்ன் பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒரு அரெஸ்ட் பண்ணி உள்ள லாக் பண்ணிடுவாங்க, அதனால அவர் கொஞ்சம் நாளைக்கு ஒதுங்கி இருக்குது சொல்லுங்கன்னு சொல்லி உளவுத்துறையில சொன்னதுனால யாருக்கும் எந்த விவரமும் சொல்லாம அவரை டக்குன்னு ராஜினாமா பண்ற மாதிரி வச்சு அவரை வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு விலகி இருக்க சொல்லியிருக்காங்க. அதனாலதான் யாருக்கும் எந்த காரணமும் சொல்லல, ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து தெரிய வரும் அப்படின்னு அவங்க மனைவி வந்து எங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதை கூட நீங்க யார்கிட்டையும் சொல்ல வேணாம், இந்த தகவலை கூட யார்கிட்டையும் பரப்ப வேணாம், யாராவது கேட்டா கூட உடல்நிலை சரியில்லை, அவங்க அத்தாக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்லிருங்கன்னு சொன்னாங்க. அவங்க வீடு காலி பண்ணிட்டு போனதுல இருந்து அதே பில்டிங்ல இருக்கிற 4-5 வீட்டுல உள்ள மத்தவங்க, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, அந்த கிளையில உள்ளவங்க, மத்த எல்லாரும் என்னை தொடர்பு கொண்டாங்க. எங்க வீட்டுக்கு வந்தவங்க போனவங்க எல்லாரும் ஏன் அவங்க காலி பண்ணிட்டாங்க, ஏன் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நாங்க யார்கிட்டையும் வந்து இந்த சம்பந்தமா எந்த 2 விஷயத்தையுமே சொல்லல, இந்த உளவுத்துறை மேற்று சொன்னதையும் சொல்லல, அந்த பொண்ணு வந்துட்டு போனதையோ அவங்க மனைவி ஒத்துக்கிட்டு தான் பிரச்சனைங்கிறத கூட நாங்க சொல்லல. நாங்க எல்லாத்தையும் சொன்னது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அத்தாக்கு உடம்பு சரியில்லை, அதனால ஊரோட போய் இருந்து கவனிச்சுக்கிறதுக்காக டைம் வேணுங்கிறதுக்காக அவங்க ஊரோட போயிட்டாங்க, ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நேரடியாகவும் சொன்னேன், என் வீட்லயும் அதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இது நாங்க வந்து யாருக்குமே சொல்லல. ஒரு சில தடவை நான் நினைச்சேன் வந்து தலைமையில வந்து சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அல்தாஃபியை பத்தி இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி தலைமையிலயோ அல்லது பிஜன் கிட்ட ஏதாவது சொல்லுவோம்னு சொல்லி நான் யோசிச்சேன். அப்ப என் மனைவிட்ட கேட்கும் போது அவங்க வந்து வேணாம், நம்ம அமானிதமா அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம வெளியாக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வலியுறுத்தி அவங்க அழுத்தி சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு சில நாட்கள் பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல மற்ற விஷயங்கள் மூலியமா அப்படியே அவர் ஏதோ லேடிஸ் மேட்டர்ல தான் ரிசைன் பண்ணாராம, அதனாலதான் நீக்கினாங்களாம இப்படி இந்த மாதிரி பல செய்திகள் பரவிக்கிட்டு நம்மள்டே நேரடியா நிறைய பேர் கிளை நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் உட்பட சில பேர் போன் போட்டு கூட கேட்டாங்க, என்ன காரணம் இப்படி அவங்க வீட்டுல ஏதோ பிரச்சனையாமல, லேடிஸ் மேட்டராமலாம் கேட்டாங்க. நான் வந்து எல்லார்ட்டையுமே வந்து அப்படிலாம் இல்ல, அப்படி எதுவுமே நடக்கல, எங்களுக்கும் தெரிஞ்சு இல்ல, எங்களுடைய பார்வையிலேயும் இல்ல, அவங்க சொன்னது உடல்நிலை சரியில்லாததுனால போயிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க, அதுக்கு மேல எங்களுக்கு எந்த தகவலும் தெரியல அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். அதையும் மீறி பாத்தீங்கன்னா சில பேர் எனக்கு போன் போட்டு, நீங்க தான் தலைமைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணீங்களாம்ல அந்த பொண்ணு வந்துட்டு போனது, அல்லது இது மாதிரி லேடிஸ் மேட்டர்லாம் சொன்னீங்களாம்ல போனீங்களாம்னு கேட்டாங்க. நான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு தான் நான் பொதுக்குழு நடக்கிற வரையும் சொல்லிட்டு இருந்தேன். நான் சில பேர்ட்ட கூட சொன்னேன், தலைமையிலேயே அவங்க காரணம் வெளியிடாம இருக்கும்போது நீங்களா எதுக்கு ஆளுக்கு ஒரு காரணத்தை போட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, பொதுக்குழு வரும்போது அவங்க தேவைப்பட்டா சொல்லுவாங்க, அப்ப என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சில பேர்ட்ட இப்படிதான் பேசிட்டு இருந்தேன். இதுவரை நான் யார்கிட்டையும் போய் நான் சொல்லல. அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் இது சம்பவங்கள் அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு 1.5 மாசத்துக்கு பிறகு ஆகஸ்ட் 31 கிட்ட அல்தாஃபி வந்து எனக்கு போன் பண்ணாரு. முதல் முறையா அவர் வீடு காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அப்பதான் எனக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி சாதாரணமா நலம் விசாரிச்சாரு, நானும் விசாரிச்சேன், எப்படி என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு அப்படின்னு பேசிட்டு, என்னதான் பிரச்சனை, இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்காங்க, பேஸ்புக்ல ஒண்ணு வருது, ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அவருக்கு நடந்த விஷயங்களை சொல்றேன்னு சொல்லிட்டு சில தகவல்கள் சொன்னாரு. அதுல சொல்ல போகும்போது என்ன சொன்னாருன்னா,
ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் பண்ணிச்சு சந்தேகம் கேட்கணும்னு சொல்லி ஒரு 2-3 நாளா தொடர்ந்து ஃபோன் பண்ணி சில சந்தேகங்கள் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சந்தேகம் கேட்டாலும் சொன்னாலும் திரும்ப திரும்ப எதையாவது சொல்லிக்கிட்டே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஃபோன் பண்ணி பேசணுங்கிற அந்த ஆசையில இதுல ஃபோன் பண்ற மாதிரி தெரிஞ்சு. அதுக்கு பிறகு வந்து நானும் அட்வைஸ் பண்ண இப்படிலாம் போட்டு ஃபோன் போட்டுட்டு இருக்காதீங்க, தேவையில்லாம எதுக்கு பேசி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்கலாம் சொன்னேன். அவங்க கேட்கல, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாளைக்கு வந்து உங்கள்ட்ட தனியா சில சந்தேகங்கள் கேட்கணும், உங்களோட கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. அப்போ நான் வந்து இல்ல தேவையில்லை, நீங்க மாநிலத்தை தொடர்பு கொள்ளுங்க, யாராவது நிர்வாகிகள் அதுக்குன்னு இருக்காங்க, அவங்கள சந்திச்சு சொல்லுங்கன்னு சொன்னேன். இல்ல நான் உங்கள்கிட்ட தான் கேட்கணும், பர்சனல் விஷயங்கள் பேசணும், அதை எல்லாத்தையுமே சொல்ல முடியாது, அதனால எனக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்புல. அப்போ தொடர்ந்து இது கேட்டுட்டு இருந்ததுனால நானும் சரி வரட்டுமே அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்தேன். அவங்க அனுமதி கேட்ட டயத்துல, அனுமதி கொடுத்த டயத்துல எங்க வீட்டுல வந்து என் மனைவி ஊருக்கு போயிருந்தாங்க. ஒருத்தர் இல்லைங்கிற எனக்கு தெரியும் தான், தெரிஞ்சிருந்தும் நான் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஆயிட்டேன், சலனப்பட்டு. என் மனைவி ஊருக்கு போயிருந்தாங்க, ஒருத்தர் இல்லைங்கிற எனக்கு தெரியும் தான், தெரிஞ்சிருந்தும் நான் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஆயிட்டேன், சலனப்பட்டு. என் மனைவி ஊருக்கு போயிருந்தாங்க, ஒருத்தர் இல்லைங்கிற எனக்கு தெரியும் தான், தெரிஞ்சிருந்தும் நான் வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஆயிட்டேன், சலனப்பட்டு. அவங்க சரி வரவாடு கேட்டதை நான் வந்து அனுமதிச்சிருக்க கூடாது, எனக்கு தெரியுது, ஆனாலும் அந்த இடத்துல என்னால அதை தவிர்க்க முடியாம நான் அனுமதிச்சிட்டேன். அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து சந்தேகமெல்லாம் ஒன்னும் கேட்கல, சும்மா சாதாரண சம்பிரதாய பேச்சுக்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். சந்தேகமெல்லாம் ஒன்னும் கேட்கல, சும்மா சாதாரண சம்பிரதாய பேச்சுக்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். சந்தேகமெல்லாம் ஒன்னும் கேட்கல, சும்மா சாதாரண சம்பிரதாய பேச்சுக்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அவங்களுடைய பேச்சு செயல்கள் எல்லாமே பெரும்பாவத்தை நோக்கி அழைக்கிற மாதிரி இருந்ததுனால நான் டக்குன்னு உஷாராகி சரி இதை கட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு வெளியில ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதனால நான் போகணும்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு நானும் வெளியே போயிட்டேன். அதுக்கு பிறகு வந்து அந்த பொண்ணோட வந்து திரும்ப திரும்ப போன் வந்துகிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்லாம் அடுத்தடுத்த நாள் அப்படி பேசிக்கிட்டே இருந்தப்பல நான் வந்து கல்யாணம் பண்ற சூழல்லாம் எனக்கு இல்ல, அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி மறுத்தேன். அவங்க விடாம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து நான் வந்து அதுக்கு மேல கண்டினியூ பண்ணாம கட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகுதான் வந்து ஜமாத்துல இருந்து ஒரு சில நாட்கள் கழிச்சு எனக்கு வந்து யூசுப் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்க மேல ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டாங்க. நான் அதோட திரும்ப அண்ணனை பாக்குறதுக்காக, பிஜி அண்ணனை பாக்குறதுக்காக போனேன். அவங்கள பார்க்க முடியல. அப்புறம் திரும்ப 2-3 தடவை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் 4வது தடவை தான் அவங்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அவங்கள்ட்ட சந்திச்சு இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னேன், இந்த மாதிரி தனிமையில இருந்துட்டேன், அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டேன் போயிட்டேன்னு சொன்னேன். அவங்களும் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணிட்டு சரி நீங்க விசாரணையில போகும்போது சொல்லிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் விசாரணையில நான் நடந்த விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னதை சொன்னேன். அவங்களும் ஏத்துக்கிட்டு நான் வந்து அதோட ரிசைன் பண்ணிட்டு இப்ப பொறுப்புல இருந்து விலகி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இதுல என்னண்டாக்கா, நான் வந்து பொறுப்புல இருந்து விலகி இருக்கிறேன், அமைதியா இருக்கிறேன்னு சொல்லி இருந்தாரு. அவருக்கு போன் போட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டேன் சரி அப்படியே நீங்க இருக்க வேண்டியதானே, இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டப்போ இது சம்பந்தமா வந்து நிறைய ஆளாளுக்கு ஒண்ணு கிளப்பி விடுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் இது வந்து பொதுக்குழுல இது சம்பந்தமா சொல்ல போறாங்களாம், சொல்றதுக்கு வந்து நானே நேரடியா போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக அனுமதியும் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன் பொதுக்குழுல வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்களே, உங்களுக்கே தெரியும் தானே, எப்படி அனுமதிப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இருந்தாலும் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏன்னா மத்தவங்க சொல்றதை விட நானே சொல்லிட்டா அது கொஞ்சம் மத்தவங்க கேட்கறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், எனக்கு இந்த நெருடல் இல்லாம போயிடும் அப்படிங்கறதுனால அவர் சொன்னாரு. ஆனா நானும் சொன்ன தேவையில்லை, நீங்க பொதுக்குழுக்கெல்லாம் போக தேவையில்லை, இது சம்பந்தமா யார்ட்டையும் தேவையில்லாம எதுக்கு பேசிட்டீங்க, ஏதோ ஒரு தீமையிலே நன்மைங்கிற மாதிரி ஏதோ வந்தாங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிச்சு, நீங்க போனீங்க, நீங்களே பெரும்பாவம் செய்யலன்னு சொல்லிட்டீங்க, அல்லாவுக்கு பயந்துகிட்டு அல்லாஹ்விட்ட தௌபா செஞ்சுட்டு அப்படியே அமைதியா ஒதுங்கி போயிடுங்க. உங்களுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது கூட நீங்க சொன்ன வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதனால அதோட விட்டுட்டு போங்க. ஜமாத்துக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணீங்கிறது, நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, அல்லாவுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணீங்க, அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சீங்க, உங்க வீட்டுல உள்ளவங்க உங்களை சந்தேகப்படல, பிரச்சனை பண்ணலங்க, அதோட நீங்க அமைதியா வேற ஏதாவது வேலைகளை பார்த்துக்கிட்டு அமைதியா இருங்க. ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் சூழல் தன்னால சரியா வரும்போது பாத்துக்கலாம், மர இது சம்பந்தமா நீங்க யார்கிட்டையும் விவாதிக்கவோ இது பண்ணவோ தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது யார்கிட்டயாவது தகவல் சொல்லணும், கேட்கணும் சென்னையில அப்படின்னு சொன்னா என்னட்ட சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்காக கேட்டு சொல்றேன், அமானிதமா வச்சுக்கிறேன்னு கூட சொன்னேன். அப்ப அவர் என்னண்டா அதை விடாம திரும்ப பேசிட்டு போகும்போது சில நிர்வாகிகளே வந்து அதை பரப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றமா சொன்னாரு. நான் சொன்ன நிர்வாகிகள் யாரும் பரப்புற மாதிரி தெரியலையே, என்ன சொல்ல போனா அந்த டயத்துல அவ்வளவா அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது.
ஆளுக்கு ஒரு அனுமானத்துல தான் பேசிட்டு இருந்தாங்க, அதிகாரப்பூர்வமா யாருமே பேசல. அவங்க எங்க வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போனதுனால எங்களுக்கு தெரியும். அதுவும் உங்க வீட்டுல சொல்லி நீங்க ஒத்துக்கிட்டதுனால ஒரு 50% உண்மையா பொய்யா நாங்க ஊசலாட்டத்துல இருந்தோம். இப்ப நீங்க உங்க வாயால சில விஷயங்களை ஒத்துக்கிட்டதுனாலதான் நானே 100% நம்புறேன். அப்படிங்கும்போது யாரும் ஆளுக்கும் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லை, இதை விட்டுட்டு போங்க அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். அப்ப அவர் வந்து சொன்னாரு, இல்ல சில நிர்வாகிகள் பரப்புறாங்க. எந்த நிர்வாகின்னு கேட்டப்போ சையத் இப்ராஹிமும் ரஹமத்துல்லாவும் வந்து இது சம்பந்தமா சில பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால அது மூலியமா நிறைய பேருக்கு பரவி இருக்குது அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க சொல்றதை நம்ப முடியலையே, ஏன்னா அவங்க எப்படி இதை போய் பரப்புவாங்க, இதை பத்தி பரப்பும் போது அவங்களுக்கு சேர்த்து தானே அசிங்கம். ஜமாத்தில் நடந்த ஒரு இழிவு வந்து அவங்களே பரப்பி அந்த இழிவு அவங்களே சுமந்துக்குவாங்களா, யோசிச்சு பாருங்க. அதனால நீங்க சொல்றது வந்து உண்மையா இருக்காது. அப்படி எனக்கு தெரிஞ்சு யார் அவங்க சொன்னதாகவோ அவங்க மூலியமா பரவுனதோ எதுவுமே செய்தி வரல, வந்த செய்தி எல்லாமே அறவர செய்தியா தான் இருக்குது அப்படின்னு சொன்னா, இல்ல அவங்க பரப்பி இருக்காங்க, சில நம்ப தகுந்தமான ஆட்கள் வந்து எனக்கு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்ப நாங்க என்ன, அப்படி அவங்க பரப்புனது உண்மைன்னு நீங்க நினைச்சாலோ இல்ல சந்தேகப்பட்டாலோ நேரா சையத் இப்ராஹிமுக்கோ இல்ல ரஹமத்துல்லாக்கோ போனை போட்டு, என்னப்பா இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், ஏன் நடக்காதெல்லாம் சொல்றீங்க, அல்ல ஏன் இதை போட்டு தேவையெல்லாம் பரப்புறீங்கன்னு சொல்லி போனை போட்டு கேளுங்க. கேட்டா அவங்களுக்கு வந்து உண்மையிலே அவங்க செஞ்சிருந்தா கூட ஃபீல் பண்ணி ஆஹா தெரிஞ்சு போச்சு அல்லது இப்ப செய்யக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணி மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது அவங்க பேரை சொல்லி வேற யாராவது பரப்பிக்கிட்டு இருந்தா கூட அவங்க கவனத்தை நீங்க கொண்டு போயிட்டீங்கன்னா அதுல அவங்களும் இன்னும் கவனமா இருப்பாங்க, இதையும் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். இல்ல அவங்களோட பேசுற மாதிரி இல்ல, அவங்க இந்த அளவுக்கு பரப்பணும்னு இறங்கினதுக்கு அப்புறம் நான் போய் பேசி என்ன போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்ப நான் கிட்ட நானாவது பேசி பார்க்கவா, சையத் இப்ராஹிமை சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், நான் வேண்டாம் சொல்ல வேணா, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நல்ல விதமா சொல்லி இதை இப்படியோ விடுங்க, வர தேவையில்லாம லெட்டர் போடுறது, வாட்ஸ்அப் அனுப்புறது, சிடி அனுப்புறது, இந்த மாதிரி எதாவது போட்டுக்கிட்டு நீங்க ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு பேச அப்படி வளர்ந்துகிட்டே போய் இதெல்லாம் செய்ய வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சாதாரணமா அறிவுரை சொல்லி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை இல்ல உங்களுக்கு ஏதாவது இல்ல சம்பந்தமா விளக்கம் தேவை, யாரையாவது தொடர்பு கொள்ளணும், ஏதாவது சந்திக்கணும் போண்டா சொல்லுங்க, நான் தலைமை கிட்ட தான் இருக்கிறேன், தேவைப்படும் நானே உங்களுக்கு அதை வந்து அமானிதமா பாதுகாத்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்டு சொல்றேன் போறேன்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப அவர் வந்து அதுக்கு பிறகு பேசிட்டு இருக்க வீடியோக்கள்ல பார்த்தாக்கா, இப்ப என்னட்ட பேசினப்ப சொன்ன சில விஷயங்களையும் அவர் மறைச்சிருக்காரு. அவர் கடைசியா அவர் சொன்ன அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அந்த வீடியோல பார்த்தப்ப என்னன்னா, அவங்க போன் போட்டேன், போன் பேசிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூப்பிட்டு சந்தேகங்கள் தெளிவுபடுத்திட்டு அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா என்னட்ட சொல்ல போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, அவங்க தொடர்ந்து போன் போட்டு நான் வரணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க, நான் அனுமதி கொடுத்து தான் அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அதுதான் அங்க முக்கியமான பாயிண்ட். என்னன்னா அவர் என்கிட்ட அப்பயே சொன்னாரு, அவங்க வந்து எனக்கு வந்து வீட்டுக்கு வரணும்னு அனுமதி கேட்டாங்க, அந்த இடத்துல என் மனைவி ஊர்ல இல்லைங்கிறது எனக்கு தெரியும், நான் அனுமதி கொடுத்திருக்க கூடாது, இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டேன், சலனப்பட்டு நான் அனுமதி கொடுத்துட்டேன், அதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. அதுக்கு பிறகு வந்துட்டாங்க வீட்டுக்கு, வந்தவனே நான் சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தாங்க, மார்க்க சந்தேகம்லாம் அவங்க ஒண்ணுமே கேட்கல, இந்த விஷயத்தையும் சொன்னார், மார்க்க சந்தேகம்லாம் ஒண்ணுமே கேட்கல, சாதாரண சம்பிரதாய பேச்சுக்கள் பேசினாங்க. பேச்சு அவங்களோட நடவடிக்கைகள் வேற மாதிரி போனிச்சு, பெருமாவத்தை நோக்கி அழைக்கிற மாதிரி இருந்தா நான் டக்குன்னு அவங்கள கட் பண்ணி விடுறதுக்கு வழி பார்த்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்க திரும்ப பேசிட்டு இருந்திருக்காங்க, கல்யாணம் பண்ண சொல்லி அல்ல பேசுங்க பேசிக்கிட்டாது இருங்கன்னா சொல்லி அவங்க திரும்ப போன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவர் அதோட அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாரு தான் என்னட்ட சொன்னாரு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் வீடியோல சொல்லல, சாதாரணமா எதிர்பாராம அப்படி வந்ததுனால இவர் சந்திச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த ஒரு திருத்தத்துக்காக தான் நான் இதை மெயினா வந்து சொல்றேன். நான் வந்து நிர்வாகத்துல இல்ல, நான் அவர் பக்கத்து வீட்டுல வசிச்சவன். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் மீது ஆணை, அவர் எனக்கு அவராதான் போன் போட்டாரு. அவர் போன் போட்டதுக்கு காரணம் அந்த யாஸ்மின்ங்கிறவங்க எங்க வீட்டுக்கு ஏற்கனவே வந்துட்டு போனதுனால அவர் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அது இல்லாம மற்றபடி இந்த விஷயங்கள் பரவிட்டு இருந்ததுனாலையும் அவர் எனக்கு போன் போட்டாரு. போன் போட்டு இப்ப நான் சொன்ன எல்லாமே அவர் என்னட்ட நேரடியா போன்ல சொன்னது. இது அவர் மறுத்தாருன்னா இது சம்பந்தமா அல்லாஹ் மேல சத்தியம் பண்ண நான் தயாரா தான் இருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த வாக்குமூலத்திலிருந்து நீங்க என்னன்னா சூழ்ச்சி செஞ்சாங்க, சதி செஞ்சாங்கன்னு சொன்னா, இவராகவே அவருக்கு போனை போட்டு இந்த வந்தது போனது சிலிப்பானதெல்லாம் சொல்லியிருக்காரு என்று சொன்னால் சூழ்ச்சியா இருக்குமா? இது ரஹமத்துல்லாவும் சையத் இப்ராஹிம் சூழ்ச்சி செஞ்சாங்கன்னு சொன்னார்ல, அதுவும் முறியடிக்கப்பட்டு விட்டது, சூழ்ச்சியும் கிடையாது. அப்ப அதுக்கு முபால கிடையாது, முடிஞ்சு வச்சு, சூழ்ச்சியெல்லாம் செய்யல. அங்க குலசம்பாட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இவர்கிட்ட போன போட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு, அந்த அம்மா இவர் கூட்டிட்டு போயிருக்கிறது, தற்கொலைக்கு அந்த பெண் வந்து முயற்சி பண்ணி இருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு நாள் பழக்கம் என்பது இல்லைங்கிறது தெரிகிறது.